லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜம்முதாவி எப்படி ரீச் ஆனோன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஜம்முதாவிலேருந்து ஸ்ரீநகர் எப்படி ரீச் ஆகுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சிம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மறக்காமல் சிம் ஒன்று வாங்கிக்கோங்க. நம்மளோட சிம் எதுவுமே இங்கே ஒர்க் ஆகுது. ஜம்முதாவி ரீச் ஆனும் நம்ம சிம் ஒர்க் ஆகுது. இங்கேயுமே ஜியோ சிம், ஏர்டெல் சிம் எல்லாமே கிடைக்கும். 200, 300, 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. யூடியூபர் அங்கேருந்து அப்படியே நம்ம நடக்க ஆரம்பித்தோம். நிறைய டாக்ஸி இருக்குங்க. இங்கேருந்தே நம்ம ஜம்முதாவிலேருந்து டேரெக்டாக ஸ்ரீநகருக்கும் டாக்ஸி இருக்கும். இல்லைனா நம்ம பனிஹால் போய் அங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம், இருந்தாலும் போகலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஜம்முதாவிலேருந்து பனிஹால் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரெயின் ஜர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கிட்ட ரேட் வந்து ரொம்ப கூடுதலாக சொன்னாங்க. அதனால் நம்ம அங்கே புக் பண்ணாமல் அங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே வந்து புக் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனோவா அண்ட் டவேரா 2 இருந்துச்சு. இனோவாவில் வந்து லாஸ்ட் சீட் தான் இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கணுன்றக்காண்டி நம்ம டவேரா புக் பண்ணிட்டோம். பிகாஸ் அப்போ தான் இங்கே வந்து ஃப்ரண்ட் சீட் அவைலபிளாக இருந்துச்சு. நான் கேட்டு வாங்கியிருக்கேன், நான் வீடியோ எடுக்கணும் யூடியூப் சேனல்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம டவேரா புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஆளுக்கு 450 ரூபா பேசி 2 பேத்துக்கு 900 ருபீஸ் போயிடும். நம்ம ஸ்டேஷன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா 1000 ரூபா கிட்ட சொன்னாங்க. அதனால் அங்கே புக் பண்ணாமல் இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம பனிஹால் ரீச் ஆகிட்டு பனிஹால்லேருந்து ட்ரெயின் வந்து 70 ரூபா தான். பட் இங்கேருந்தே நம்ம டேரெக்டாக ஸ்ரீநகருக்கு புக் பண்ணோம்னா 1000 ரூபா கிட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஒரு 400 ருபீஸாக சேவ் ஆகும். ஸோ நம்ம இன்னொன்று ஜேர்னி வந்து ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பனிஹால்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். என்னங்க சைடில் ஸ்னோலாம் எப்படி இருக்குது? ஃபுல்லாக க்ரீனிஷாக ட்ரீ, சைடில் ஃபுல்லாக ஒயிட் கலராக ஸ்னோ. இந்த மாதிரி பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான். இந்த மாதிரி ஸ்னோ பார்க்குறக்கு நம்ம இன்னும் பல டனல்ஸை தாண்ட வேண்டியதாக இருக்குது, பல மலையை தாண்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்னோலாம் வரல, நான் சும்மா ஃபன்னுக்காண்டி போட்டேன். நம்ம இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ட்ராவல்லாம் தாண்டி கண்டிப்பாக இந்த ஸ்னோ நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஆல்ரெடி 2-3 டேஸ் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவலாக நீங்கள் யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் போர் அடிக்காதுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலையை குறைஞ்சி நிறைய டனல்ஸாக வரும், எக்கச்சக்கமான டனல்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஒரு டனல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக பெருசாக இருக்குமாங்க. அந்த டனல் மறக்காமல் நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த மாதிரி டனல்ஸ்லாம் பார்க்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த டனல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் குறைஞ்சி அவ்வளோ ஒர்க் பண்ணி தாங்க நம்மளுக்காண்டி இந்த டனல்ஸ் போட்டிருக்காங்க. பல வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரப்போகுது. இப்போ டெல்லியிலேருந்து டேரெக்டாகவே ஸ்ரீநகர் ட்ரெயின் வரப்போகுது. அந்த ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது மாதிரி டனல்ஸே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, ட்ரெயினுக்கும் சேம் இதே மாதிரி பல மலையில் குறைஞ்சி ஒரு ரொம்ப தூரத்துக்கு டனல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அது போன வருஷமே திறக்கிறது, அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு வேலை நடந்து இப்போ January 26 நமக்கு திறந்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இப்போ வரைக்கும் நம்ம சோதனை ஓட்டம் தான் ஓடி இருக்கு. நியூஸ்லாம் பார்த்துருப்போம். இதுதாங்க நான் சொன்ன அந்த பிரிட்ஜ். ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். நிறைய டனல்ஸு நிறைய பிரிட்ஜெலாம் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ டெஸ்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மந்த்தில் திறந்துருவாங்க, கிட்டத்தட்ட திறந்துருவாங்க. நீங்கள் வரப்போ இந்த மாதிரி நிறையா கேப் மாறி போக வேண்டிய அவசியம் இருக்குது. டெல்லி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்ரீநகர், காஷ்மீர் ரீச் பண்ணிடலாம். இதுதான் இப்படி தான் டெஸ்டிங் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிறப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். பட் இதுலேயும் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெல்லி டு ஸ்ரீநகர் ட்ரெயின் விட்டுருவாங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் விட்டுருவாங்க. இன்னும் 1 or 2 மந்த்ஸில் விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். பட் அதுக்கப்புறம் இந்த ஜம்முதாவி வெளியே, பனிஹால் வெளியே அவ்வளோ டாக்ஸி டிரைவர், அவ்வளோ கேப் டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்க லைஃப்லாம் என்ன ஆக போகிறே தெரில. ஏன்னா இதை நம்பி தான் அவங்க ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. பட் ஏன்னா அவ்வளோ டாக்ஸி இருக்கும். அவ்வளோ பேர்லாம் அவரோட வாழ்வாதாரம்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பட் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். எல்லாருமே கடவுள் நம்புவோம். பனிஹாலுக்கு நம்ம போகக்கூடிய இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா இருக்குது. ஓகேங்களா, பனிஹால்லேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து மார்னிங்லேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இவ்வளோ தாங்க இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 70 ரூபா அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் லக்ஸரியஸாக டாய் ட்ரெயின், கொஞ்சம் நல்ல ட்ரெயினை, ஏசி ட்ரெயின் அந்த மாதிரி போகிறோம் தான் 400 ரூபா 500 ரூபா கிட்ட வரும். ஓகேங்களா, நம்ம போகிறது கொஞ்சம் தூரம் தான், 1.5 hour ட்ராவல் தான். அதனால நம்ம போயிட்டு ஓப்பன் டிக்கெட் எடுத்து ஃப்ரீயாக தான் இருக்கும். சீட்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 30 ரூபா. நம்ம போகிறது 450 ட்ரெயின் தான் போகிறோம். அது டிக்கெட்டோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஐஆர்சிடிசியில் காமிச்சது 30 ரூபா காட்டுது. நம்ம அங்கே போய் புக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகேங்களா, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 480 ரூபாவில் நம்மளுக்கு வந்து ஜம்முதாவிலேருந்து நம்ம ஸ்ரீநகர் போய் சேர்ந்துருவோம். 480 ரூபாவில். இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி அலையிறதுலாம் பிடிக்கல ப்ரோ, ட்ரெயின் அதுன்னு அலையிறது பிடிக்கல நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஜம்முதாவிலேருந்து ஸ்ரீநகருக்கு நீங்கள் கேப் புக் பண்ணிக்கலாம். 900 ரூபா, 1000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, இன்னும் பார்கெயின் பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக வரும். ஆக்சுவலி இந்த கேப் டாக்ஸி ரெண்டுமே இல்லாமல் நம்ம ட்ராவலரில் வரலாம், லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரலாம். ஓகேங்களா, பட் என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவலரில்
காரில் வந்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ரூ. 100 கம்மியாகும். டாக்ஸின்றப்போ நம்மளுக்கு 6 பேர் 7 பேர்னாலும் ரூ. 400 500 கிட்ட வரை கலெக்ட் பண்ணுறாங்க. ட்ராவலர்ன்றப்போ ஒரு 14 பேர் 15 பேர் கிட்ட வரலாம்ல. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 300 கணக்கு தான் வரும். ஓகேங்களா. நாங்கள் வர டைமில் எந்த ட்ராவலருமே அவைலபிலிட்டி இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு லோக்கல் பஸ்ஸில் வரலாம். பட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாகும். 7 to 8 hours ஆகும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாகும். டைம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் வரலாம். ஓகேங்க, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டனல் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த டனல் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கேப்புமே இருக்காது. ஒரே ஸ்ட்ரெச்சில் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் தெரியுமா, 9 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வெளியே வருவோம். இந்த டனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரசாத் முகர்ஜி டனல்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கா மெயின்டைன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 9 கிலோமீட்டருக்கு இந்த டனல் தோண்டியிருக்காங்க. பெரிய மலை இருக்கும், அந்த மலையை அவ்வளோ தூரம் குடஞ்சி இந்த டனல் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ ஸ்மூத்தாக போக முடியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ போகிறதே நாங்கள் வந்து ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேருந்து வந்து 2 கேப் மாதிரி போகிறது. பட் இதுக்கு முன்னாடி இன்னும் வேறு எங்கேயோ சுற்றி போகிற மாதிரி இருக்குமா இந்த டனல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. 9 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த டனல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த டனலுக்குள்ளே வந்து ஓவர் ஸ்பீட்லாம் பண்ணக்கூடாது. அங்கங்கே லைட்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சைடில் வருது பாருங்கள். 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும் தான் போகணும். அதனால மட்டும்தான் அதுக்கு முன்னாடி ஒரு கார் போகுதில்ல, அது அவ்வளோ கேப்பில் அப்போ ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குது. நம்ம ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது, ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறேன், 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி நம்ம போகவே கூடாது. ஆப்போசிட்டில் வர வண்டியாக தான் சரி, இங்கிட்டு போகிறவங்க சரி. ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. 9 கிலோமீட்டர்ஸ்ன்றது சும்மா இல்லை, அவ்வளோ பெரிய டனல் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அசம்பாவும் இதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு சில இதை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நேரமாக உள்ளே வச்சே வீடியோ எடுக்கிறமே, விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டு வெளியே இருந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே கேமரா காமிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கை ஃபுல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து க்ளவுஸ் போடலை. க்ளவுஸ் போட்டால் நம்மளுக்கு கேமரா யூஸ் பண்ண முடியாது. அதனால் க்ளவுஸ் போடாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் என்னால் சர்வே பண்ண முடியல. அவ்வளோ குளிர். இத்தனையும் டனலுக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ லைட்ஸில் ஹீட்டு எல்லாமே இருக்கும். பட் இந்த குளிரே தாங்க முடியல. காஷ்மீர் போயிட்டு அந்த ஸ்னோலலாம் எவ்வளோ தாங்க போகிறோன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி க்ளவுஸ் போட்டால் வந்து நம்ம ஃபோன் டச் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேது, கேமரா கரெக்டாக யூஸ் பண்ண முடியல, ஒரு க்ரிப்பே இருக்க மாட்டேது. ஸோ அடிக்கடி கழட்டுற மாதிரி தான் இருக்குது வீடியோ எடுக்கிறப்பலாம். ஓகேங்க, 9 கிலோமீட்டர் ஆஃப் டனல்ஸ் வந்து இப்போ எண்டுக்கு வரப்போது, வெளிச்சம் தெரியுது. பட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோவுமே கம்மி தான். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் நான் எடுத்திருப்பேன். மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும். பட் 9 கிலோமீட்டர் ரொம்ப பெருசு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹோட்டல் வந்திருக்கோங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, செம்ம பசி. ஸோ டிரைவர்கிட்ட சொல்லி நல்ல ஹோட்டல் நிப்பாட்ட சொல்லணும். இங்கே நிப்பாட்டினாங்க. ஒரு 3 days 4 daysக்கு அப்புறம் ஒயிட் ரைஸும் அந்த கிரேவியும் பார்க்குறப்போ அப்படி இருந்துச்சுங்க. ஏதோ எதுவுமே மைண்ட் இல்லை, நல்லா சாப்பிட்ணுன்னு மட்டும் தான் தோணுச்சு. நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இந்த லஞ்சோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees. அன்லிமிட்டட் ரைஸு, உங்களுக்கு சிக்கன் கிரேவி எல்லாமே கொடுத்துருவாங்க. லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அமரன் படம் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. பட் இது அமரன் மூவியும் கிடையாது, நான் பார்க்குறதும் லைவ் தான். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் உண்மை தான். ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸுங்க. நான் காஷ்மீருக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா பார்க்குறேன். பட் எதையுமே வீடியோ எடுக்க முடியல. நான் ஆல்ரெடி ஜம்மு தாவியில் வீடியோ எடுத்தேன். அந்த ஆஃபீஸர் கூப்பிட்டு அழிச்சு விட்டார். ஸோ எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ் தாங்க. பார்த்தீங்களா, ஈவினிங் சன்செட்டு, கீழே ரிவரு, இது மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்கள் ஜம்மு தாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லே லடாக்லாம் போனால் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கங்கே ஆஃப் ரோடாக வருது. ரோட்ஸ்லாம் இனிமேல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மலையை ஃபுல்லாக குடஞ்சி அந்த மாதிரி. சம்டைம்ஸ் நீங்கள் மிஸ்ட்டுன்னு நினைப்பீங்க, அது மிஸ்ட்டு கிடையாது. அந்த மலையை ஃபுல்லாக உடைக்கிறாங்க, அது டஸ்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஒன்ஸாக நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் நெக்ஸ்ட் டைம்லாம் ட்ரெயின் வந்துடும். இதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ரியலி ஒருத்தங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் காஷ்மீர் போயிருப்பீங்க, இந்த ரூட்லலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா காஷ்மீர் போகிறக்கு இது ஒரு தான் ரூட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்போம் உங்களுக்கு மெமரிஸ் வரும், நம்ம போன ரூட்ஸ்லாம் இதுதானு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப ஆசையாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காஷ்மீர் போக போகிறேன், நெக்ஸ்ட் இயர் பிளான் இருக்குது, இந்த இயர் பிளான் இருக்கவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக வழியில் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்ங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ப்ரோ வந்து முன்னாடி இருந்து ரொம்ப கேஷுவலாக தான் அந்த டிரைவர் ப்ரோ சொல்கிறேன், போயிடலாம் ப்ரோ போயிடலாம். ஏன்னா 4:50 தான் லாஸ்ட்டு ட்ரெயின், ஓகேங்களா. லாஸ்ட்டு ட்ரெயின் வந்து 4:50. அதை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக கேப்லேயோ பஸ்லேயோ தான் போகிற மாதிரி இருக்கும். பட் அவர் அவ்வளோ கூலாக இருந்தார். பட் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வர்ற வழியில் ஒரு போலீஸ் வந்து நம்ம நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் அங்கே சாலிடாக போயிடுச்சு. அதனால அவருக்குமே டவுட் ஆயிடுச்சு. அதை அவர் ஃபேஸில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது, மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் செம்ம ஸ்பீடாக போகிறதுலே தெரியுது. ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கார். ஏன்னா லாஸ்ட் ட்ரெயின் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், ப்ரோ நாங்கள் வந்து ட்ராவல் ஆக்காண்டி வரோம் ப்ரோ, எங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவர் சில்லாக தான் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த போலீஸ் வந்து ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டனால இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. பட் எனிவே நம்ம சீக்கிரம் போக ட்ரை பண்ணுவோம். அவரும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காரு. ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். 4:50க்கு வரணும், 5 மணிக்கு வந்தோம். 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். டிரைவரையும் குறை சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ செம்ம ஸ்பீடாக வந்தார். இதுதாங்க பனிஹால் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் ட்ரெயின் எடுத்து நம்ம ஸ்ரீநகர் போகணும். டிக்கெட் வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். பட் நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் இங்கேருந்து இப்போ அகைன் நம்ம கேப் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 400-500 கொடுத்து கேப் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ட்ராவலில் எல்லாமே நடக்க தாங்க செய்யும். நம்ம அப்செட் ஆகக்கூடாது. சரி, ஓகே, நம்ம டாக்ஸியில் கிளம்பலாங்க. நம்ம ஷேரிங் டாக்ஸி கிடச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா கேட்டாங்க. நம்ம 400 ரூபா பேசி போகிறோம். அங்கே செம்மையாக நம்ம டிமாண்ட் பண்ணோம். இப்போ நம்மளை பார்த்தீங்களா மூலையில் தூக்கி போட்டாங்க. லாஸ்ட்டில் லக்கேஜாக உட்காந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வேறு டாக்ஸி கிடையாது. மணி 5 மணி ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ கிடைச்ச டாக்ஸியில் கிளம்பி போயாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 hour 2 hours ட்ராவலில் நம்ம ஸ்ரீநகர் ரீச் பண்ணிடுவோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரூம் புக் பண்ணுற ஒர்க்லாம் இருக்குது. அது எல்லாமே எப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட 62 ஹவர்ஸ்க்கு மேலே இப்போ கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்களே இப்போ தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம், 62 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்க, ஃபைனலி வி ரீச் ஸ்ரீநகர். இப்படி ஒரு அழகான சிட்டியை பார்க்குறாந்தா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுவோம், அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. இப்போ நம்ம தால் லேக் கிட்டே இருக்கோம். தால் லேக்குன்றது இந்த காஷ்மீர் போட்லாம் காட்டுவாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அங்கே தான் வந்திருக்கோம். பேக் சைடில் ஃபுல்லாக போட் ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்கள். ரூம் புக் பண்ணாமல் ஜாலியாக உட்காந்து போட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காண்டி இங்கே நம்ம ரூம் புக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பிளான் இங்கே தான் இருக்குது. சண்டே மார்க்கெட்லாம் போய் நிறைய ஜாக்கின்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோமோஸ் சாப்பிட வந்திருக்கோம். மெயின் பர்பஸ் மோமோஸ்க்காண்டி இல்லைங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இப்போ நம்ம ரூமோட என்கொயரி நம்ம தேவைப்படுது. ஸோ இங்கே மோமோஸ் சாப்பிட்டுட்டே அப்படியே கேட்கணும், லோ பட்ஜெட் ரூம்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு என்ன அவர் கரெக்டாக சொல்லுவார். இதுவே நான் ஒரு ஆட்டோக்காரன்லையோ டாக்ஸிக்காரன்லையோ போய் என்கொயரி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரூம்ஸ் இருக்கும், அங்கே கூட்டு போய் அங்கே கமிஷன் வச்சு அங்கே இது பண்ணும். ஸோ எப்போவுமே இது இங்கே இல்லை, எங்கே போனாலும் வந்து நீங்கள் ஒரு ரூம் என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது என்கொயரி பண்ணால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட கேட்கணும். இப்போ இந்த மோமோஸ் விற்கிறவர் அவரோட கான்செப்ட் மோமோஸாக தான் இருக்கும். ஸோ அவர்கிட்ட பையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி நம்ம லொக்கேஷனை வாங்கிட்டு நம்ம போயிட்டு அங்கே ரூம் புக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அண்ட் அவர்கிட்ட எதுவுமே வாங்காமல் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பிஸ்னஸோட மைண்டில் தான் இருப்பார். ஸோ அவருக்கும் பிஸ்னஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நமக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்க, ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரூமை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நம்ம தால் லேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எங்கள் மார்னிங் அந்த லேக்கோட வியூலாம் காட்டுறேன். அப்படியே ஆப்போசிட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் சூப்பராக இருக்குது வித் எலக்ட்ரிக் பிளாங்கெட்டோட. இந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட்னா என்ன, இந்த ரூமோட ரெண்ட் என்ன வருது, அதே மாதிரி இன்றைக்கி 1 நைட் மட்டும் தான் இந்த ரூமில் தங்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு இன்னும் லோ பட்ஜெட்டாக ரூம் என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு அந்த ரூமோட வீடியோஸும் எடுத்துகிட்டு 3 ரூமோட வீடியோ ஒன்றா போட்டு நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், இங்கே க்ளவுஸு ஜர்க்கின்லாம் எங்கே லோவாக பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அது எல்லாமே ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் ஏதாவது புரியலன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.